ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ரியல்மி ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிற C53 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பேச போகிறேன். என்ன இந்த ஃபோனில் நல்லா இருக்குது, என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்னன்றதை பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியும். அடுத்து இந்த ஃபோனோட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத ஸ்க்ரீனில் பாருங்கள், தெரியும். ரியல்மி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைம் 108 மெகா பிக்சல் கேமரா கொடுக்குறதா சொல்கிறாங்க. இந்த ஃபோனில் ரியல்மி யூசர் இன்டர்வேஸ் டி எடிஷன் அப்படின்ற ஒரு ஓஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது Android 13 ரன் ஆகுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி யூசர் இன்டர்வேஸ் 4.0 லைட் வெர்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைட் வெர்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் வெர்ஷனில் உள்ள ஃபீச்சர்ஸ் சில இதில் இருக்காது, கட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காஸ்ட்லியான டிவைஸஸ்க்கும் சீப்பான டிவைஸஸ்க்கும் டிஃபரன்ஸ் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க. ஸோ சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. எதனால் சில ஃபீச்சர்ஸ்லாம் கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில செப்பரேட் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ்லாம் கொடுக்காம விட்டுறாங்க இந்த ஃபோனோட. ஸோ ஃபீச்சர்ஸும் கம்மியாகுது. சில சென்சார்ஸை கூட விட்டுறாங்க, அது கொடுக்காமலேயே ஃபோன் லான்ச் பண்ணிடுறாங்க. ஸோ சில ஃபீச்சர்ஸ் கம்மியாகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த சென்சார்ஸ் இருந்தால் தான் அந்த ஃபீச்சர்ஸில் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். முன்னாடி சொன்னதும் அப்படி தான், சில செப்பரேட் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் இருந்தால் தான் அந்த ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுக்காம விட்டுறாங்க. ஸோ ஃபீச்சர்ஸும் ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ அதை சாஃப்ட்வேர்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க அந்த ஃபீச்சரை. இந்த ஃபோனில் Unisoc T612 அப்படின்ற ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது 12 nm ப்ராசஸர் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நான் கூட இப்போது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபோன் 12 nm ப்ராசஸர் தான். அது கொஞ்சம் சார்ஜ் அதிகமாகவே கன்சியூம் பண்ணணும். என்னோடய ஃபோன்லேயே 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு தான் இருக்குது, இதுலேயும் 90 Hz தான். ஸோ 90 Hz வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சார்ஜ் அதிகமாகவே கன்சியூம் ஆகும். இல்லை ரொம்பலாம் சார்ஜ் ஸ்பீடாக கம்மியாகாது. இது ஒரு 4G சிப்செட் தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போல்லாம் நிறைய 5G டிவைசஸ் தான் வந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் 4G டிவைசஸ் இப்போ லான்ச் பண்ண வாங்குவீங்களா மாட்டிங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபோன் 2 வேரியண்ட்டில் வருது. ஃபஸ்ட்டு வேரியண்ட் என்னென்னா 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அடுத்த வேரியண்ட் என்னென்னா 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. எதுக்கு 6GB RAM கூட 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதுலேயும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா 4GB RAM இருக்கிற வெர்ஷனை வாங்காதீங்க. ஏன்னா 4GB பத்தாது. ஆக்சுவலாக நான் 6GB RAM இருக்கிற வெர்ஷனை வாங்கிங்கன்னு சஜஸ்ட் பண்ணுவேன். RAM ஆக்சுவலாக நீங்கள் அப்கிரேட் பண்ணவும் முடியாது ஃபோனில். ஸோ 6GBயை நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபோனில் RAM டைப் LPDDR4X தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த ஃபோனில் ஸ்டோரேஜ் டைப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணலை வெப்சைட்டில். ஸோ அதை பற்றி தெரியல. இதில் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடிலாம் இந்த 90 Hz காஸ்ட்லியான டிவைசஸில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம்தான். இதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இந்த பட்ஜெட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் டீசெண்டான சார்ஜிங் ரேட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஏன்னா அப்போ தான் குயிக்காக சார்ஜ் பண்ணிக்க முடியும் காலி ஆயிடுச்சுன்னா. இந்த ஃபோனில் டச் சாம்பிளிங் ரேட் 180 Hz கொடுத்துருக்காங்க. இதை பற்றி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா டெஸ்கிரிப்ஷனில் ஒரு ஷார்ட்ஸோட லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணுங்கள். டச் சாம்பிளிங் ரேட்னா என்ன, ரிஃப்ரெஷ் ரேட்னா என்ன அப்படின்றது அந்த 1 நிமிஷம் ஷார்ட்ஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைமரி கேமரா 108 மெகா பிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் நல்லா கிளிக் பண்ணோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற மற்ற டிவைசஸ் காட்டியும் இதில் ஃபோட்டோஸ் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். வீடியோஸும் 1080p 30 FPS வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வீடியோ ரெக்கார்டிங் 720p 30 FPS வரைக்கும் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh கொடுத்துருக்காங்க. இது ஓரளவு ஓகே தான் இந்த பட்ஜெட்டுக்கு. குயிக் சார்ஜிங் 18 வாட் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஸ்லோவாக தான் சார்ஜ் ஏறும் 18 வாட் அப்படின்றது. இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபாஸ்ட்டாக சார்ஜும் ஏறி இருக்கும். ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனை வச்சு நீங்கள் மற்ற டிவைசஸை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும்.
2 நானோ சிம் கார்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோஎஸ்டி கார்டும் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் மெமரி கார்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 2 TB வரைக்கும் மெமரி கார்டு போட்டுக்கலான்றது தெரிஞ்சுக்கோங்க. சைடு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ப்ளூடூத் 5.0 இருக்குது. அடுத்து ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது. உங்கள்கிட்ட வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இதில் மாட்டு பாட்டு கேட்டுக்கலாம். இந்த ஃபோனோட சேல்ஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 26 தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபோன் பாக்ஸில் என்னென்ன வருது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு Realme C53 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. USB Type-C கேபிள் இருக்குது. பவர் அடாப்டர் இருக்குது. அடுத்து ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. சிம் கார்டு நீடில் இருக்குது. அப்புறம் சில புக்லெட்ஸும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.